city wasn't made. இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போற த மோஸ்ட் அவைட்டட் மூவியான டெட்பூல் அண்ட் வுல்வரின் மூவிக்கு வாரம் ஏதாவது ஒரு அப்டேட் இல்லைனா ரூமர் வந்துகிட்டே தான் இருக்கு. அப்படி ரீசெண்டா வந்த ஒரு ரூமர்ல இந்த டெட்பூல் அண்ட் வுல்வரின் மூவி MCUக்கு ஒரு புது மல்டிவர்சல் கான்செப்டை இன்ட்ரோடியூஸ் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் MCUக்கு வேணா இது புதுசா இருக்கலாம், மார்வலுக்கு இது புதுசா இருக்காது. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பையனா? பிகாஸ் இந்த கான்செப்ட் ஆல்ரெடி மார்வல் காமிக்ஸ்ல நெக்ஸஸ் பீயிங் என்ற பேர்ல இருக்கு. சோ இந்த நெக்ஸஸ் பீயிங்னா என்ன, இது எப்படி MCU அஃபெக்ட் பண்ண போகுது, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நான் இப்ப சொல்ல போற கான்செப்ட் டெட்பூல் அண்ட் வுல்வரின் மூவியை எப்படி லோக்கி கூட கனெக்ட் பண்ண போகுது, அண்ட் இந்த கான்செப்ட் உண்மையா இருந்துச்சுன்னா லோக்கி இந்த படத்துல வருவாரா மாட்டாரா, அண்ட் இது எல்லாத்துக்கூடவே டெட்பூல் அண்ட் வுல்வரின் மூவிக்கான ட்ரெய்லரை நம்ம எப்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல நான் சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இதே மாதிரி நிறைய மார்வல் கண்டென்ட்டை நீங்க அடிக்கடி பார்த்துட்டு இருக்க முடியும். அண்ட் இப்போ வீடியோக்குள்ள போகலாம். MCUல ஆல்ரெடி நிறைய மல்டிவர்சல் கான்செப்ட்ஸ் இருக்கு. லைக் அப்சல்யூட் பாயிண்ட், நெக்ஸஸ் ஈவெண்ட், கேரன் ஈவெண்ட், ஆல்மோஸ்ட் எல்லாமே சிமிலரா தான் இருந்துச்சு. பட் இந்த நெக்ஸஸ் பீயிங்ன்ற விஷயம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நெக்ஸஸ் பீயிங்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். MCUல ஃபர்ஸ்ட் டைம் இந்த நெக்ஸஸ்ன்ற டேர்ம் மென்ஷன் பண்ணப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஒரு கேரக்டர் எல்லா யூனிவர்ஸ்லயும் ஒரே மாதிரி இருந்து, அதாவது ஒரு கேரக்டரோட எல்லா வெர்ஷனையும் ஒரே ஆக்டர் பிளே பண்ணியிருந்தா அதுக்கு பேர் தான் நெக்ஸஸ் பீயிங் நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் நெக்ஸஸ் பீயிங்னா அது கிடையாது. ஒரு கேரக்டருக்கு ஒரு என்டையர் யூனிவர்ஸோட ஸ்டெபிலிட்டியவே அஃபெக்ட் பண்ற அளவுக்கு ஒரு எபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா, அந்த கேரக்டரோட நடவடிக்கைகள் பேஸ் பண்ணி தான் அந்த யூனிவர்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் தான் நெக்ஸஸ் பீயிங்னு சொல்லுவாங்க. சோ ஒரு யூனிவர்ஸ்க்கு ஒரு நெக்ஸஸ் பீயிங் தான் இருக்க முடியும். அண்ட் ஒவ்வொரு யூனிவர்ஸ்க்கும் டிஃபரெண்ட் கேரக்டர்ஸ் நெக்ஸஸ் பீயிங்கா இருப்பாங்க. கிடைச்சிருக்க ரிப்போர்ட் படி 616 யூனிவர்ஸ்க்கு டாம் ஹாலண்ட் தான் சூசன் ஒன்னா இருப்பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நெக்ஸஸ் பீயிங் கான்செப்ட் ரூமரா வந்திருக்கிறதுனால மேபி டாம் ஹாலண்ட் வெர்ஷன் ஆஃப் ஸ்பைடர்மேன் MCUக்கு ஒரு நெக்ஸஸ் பீயிங்கா இருக்கலாம். சோ இத அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு இந்த நெக்ஸஸ் பீயிங்க்கும் இந்த புதுசா ரூமர்டா வந்திருக்க மல்டிவர்ஸ் கான்செப்ட்க்கும் என்ன ஒத்துமைன்றத பார்ப்போம். பெருசா ஒன்னும் வித்தியாசம் இல்ல. நான் படிச்சு பார்த்த வரைக்கும் இந்த கான்செப்ட், அதாவது இந்த ரூமர்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு யூனிவர்ஸ்க்கும் ஒவ்வொரு சூப்பர் ஹீரோ மெயின் கேரக்டரா இருப்பாங்க. எப்படி நான் நெக்ஸஸ் பீயிங் பத்தி டிஸ்கஸ் பண்ணல, அதுல சொன்ன மாதிரியே அவங்க அந்த யூனிவர்ஸ்ல இருந்து இறந்து போயிட்டாலோ இல்லைன்னா ரிமூவ் பண்ணப்பட்டாலோ அந்த மொத்த யூனிவர்ஸ்மே அழிஞ்சிரும்னு சொல்லியிருக்காங்க. பட் அழிஞ்சிரும் இன் சென்ஸ் டமால்னு வெடிச்சிடாது, கொஞ்சம் கொஞ்சமா டைம் எடுத்து அழிஞ்சுக்கிட்டே வரும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கு புதுசா ஒரு பேரும் கொடுத்திருக்காங்க, ஆங்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதே நெக்ஸஸ் பீயிங் கான்செப்ட் தான் ஒரு புது பேரோட MCUக்குள்ள கொண்டு வர பாக்குறாங்கன்னு தோணுது. ஐம் நாட் ஷுர், ஐ குட் பி ராங். பட் கொண்டு வரதுல எந்த தப்புமே இல்லை. ஏன்னா காமிக்ஸ்ல இருந்து ஒரு விஷயத்த MCUக்குள்ள நீங்க கொண்டு வரும்போது, அதாவது லைவ் ஆக்ஷனுக்கு கொண்டு வரும்போது அதை அப்படியே கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு சில சின்ன சேஞ்சஸோட கொண்டு வரலாம். அது நல்லா இருந்தா சரியா இருக்கும். அது நல்லா MCUக்குள்ள அடாப்ட் ஆனா நல்லா இருக்கும். சோ இந்த கான்செப்ட் எப்படி MCUவை அஃபெக்ட் பண்ண போகுது, அதாவது டெட்பூல் அண்ட் வுல்வரின் மூவில இதை எப்படி கொண்டு வர போறாங்க அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் டைம் இந்த டெட்பூல் அண்ட் வுல்வரின் டீசரை பார்த்தப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மேபி வுல்வரினை பிடிக்கிறதுக்காக டெட்பூலோட உதவியை தேடி டிவியை வரலாம் அப்படின்னு ஒரு ஐடியா தோணுச்சு. இல்லைனா இவர் அந்த வாட்ச் இருக்குல்ல, அதை வச்சு மிஸ்யூஸ் பண்ணி ரொம்ப டைம் லைன்ஸ் கூட விளையாடி அதனால நிறைய பிரான்ச்சஸ் கிரியேட் ஆன மாதிரி இருந்திருக்கலாம். அதனால டிவியை இவரை பிடிச்சிருக்கலாம். இப்படி ரெண்டு விஷயம் எனக்கு தோணுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கான்செப்ட், அதாவது இந்த ரூமர் உண்மையா இருந்துச்சு அப்படின்னா, டிவியை டெட்பூல அந்த யூனிவர்ஸ்ல இருந்து வெளியே கொண்டு வந்து, அதாவது டிவிக்குள்ள கொண்டு போயிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் அவங்களே உணர போறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டெட்பூல் தான் அந்த யூனிவர்ஸோட ஆங்கர், அண்ட் அவர் வெளியே கொண்டு வந்ததுனால அந்த யூனிவர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லி அவங்களே ஃபீல் பண்ண போறாங்கன்னு தோணுது. அண்ட் இதுவே இந்த கான்செப்டை டிவியை ரியலைஸ் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் டைமா இருக்கலாம். சோ டிவியவே ரியலைஸ் பண்றாங்க அப்படின்னா லோக்கி ரியலைஸ் பண்ணாம இருந்திருப்பாரா? சோ நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, லோக்கி இதுக்கப்புறம் வருவாரு, பட் டுவர்ட்ஸ் த எண்ட், அதாவது சீக்ரெட் வார்ஸ் வரும்போது வருவாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் இந்த ரூமர் உண்மையா இருக்கு அப்படின்னா, லோக்கி டெட்பூல் அண்ட் வுல்வரைன்ல வரதுல எந்த விதமான தப்புமே இல்ல. ஏன் அப்படி சொல்றேன்னா, காமிக்ஸ்ல இந்த நெக்ஸஸ் பீயிங்ஸை பத்தி ரொம்ப கன்சர்ன்டா இருக்கிறது இந்த டைம் கீப்பர்ஸ்ன்ற பீயிங்ஸ் தான். காமிக்ஸ்ல டைம் கீப்பர்ஸ்ன்றது உண்மையாலே ஒரு என்டிட்டிஸ், வேறாஸ் இன் MCU டைம் கீப்பர்ஸை டம்மியா காமிச்சிருந்தாங்க. பட் இப்ப டிவியோட கண்ட்ரோல் லோக்கி கிட்ட இருக்கு. சோ அவருக்கு இந்த நெக்ஸஸ் பீயிங்ஸ் பத்தி தெரிய வரலாம். சோ அதாவது ஆங்கர் பீயிங்ஸ் பத்தி தெரிய வரலாம். அண்ட் அவங்க மேல ரொம்பவே கான்சென்ட்ரேஷன் போட ஆரம்பிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு சம்ஹவ் எதனா ஒரு சீன்ல இந்த படத்துல லோக்கிய காமிப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. எனக்கு தெரியல, ஐம் நாட் ஷுர். இது வரைக்கும் லோக்கி வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். பட் இந்த மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் வரும்போது சான்ஸ் இருக்கும்னு தான் தோணுது. சோ இப்ப அதை பத்தி ரொம்ப பேச வேணாம். சோ கமிங் பேக் டு த கான்செப்ட், இந்த கான்செப்டை இன்னுமே ஸ்ட்ராங் ஆக்குற மாதிரி ரொம்ப நாள் முன்னாடி ஒரு ரூமர் வந்துருந்துச்சு. அந்த ரூமர்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஆப்வியஸ்லி டெட்பூல், வுல்வரின் அண்ட் இன்னும் சில எக்ஸ்மென் கேரக்டர்ஸ் நிறைய யூனிவர்ஸ்க்கு டிராவல் பண்ண போறாங்க, நிறைய வேரியன்ஸ் மீட் பண்ண போறாங்க. எல்லாமே உண்மைதான். ஏன்னா ஆப்வியஸ்லி இது ஒரு மல்டிவர்சல் மூவி, அதெல்லாம் நடக்கதான் போகுது, பிரம்மாண்டமா இருக்க தான் போகுது. அதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல. பட் இந்த படத்தோட எண்ட்ல டெட்பூல்,
உல்வரைன் அண்ட் இன்னும் சில எக்ஸ்மென் கேரக்டர்ஸ் எல்லாரையுமே டிவியே வேற வழி இல்லாம, அண்டர்லைன் த வேர்ட், வேற வழி இல்லாம MCUல இறக்கி விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் வேற வழி இல்லாம MCUல இறக்கி விடணும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது இந்த கான்செப்ட் பக்காவா சிங்க் ஆகுது. மேபி அவங்களோட யூனிவர்சஸ் எல்லாமே அழிஞ்சு போயிருக்கலாம். அதனால MCUக்குள்ள வேற வழி இல்லாம இந்த எல்லா கேரக்டர்ஸையும் டிவியே டிராப் பண்ணிருக்கலாம். which makes actual sense. சோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. மேபி ஃபேஸ் 6 மொத்தமா இந்த ஆங்கர் பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ண பிலிம்ஸா எடுத்துட்டு போனா எப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள், கண்டிப்பா 616க்கு டாம் ஹாலண்ட் தான் இருக்க போறாரு ஆங்கர் பாயிண்டா அப்படின்னா அவருக்கான படம் ஆப்வியஸ்லி வரதான் போகுது. ஸ்பைடர்மேன் 4. டெட்பூல் யூனிவர்ஸ்க்கு அவர் தான் ஆங்கர் பாயிண்ட்னா ஆப்வியஸ்லி டெட்பூல் 3 வருது, பிரச்சனையே இல்ல. ஃபென்டாஸ்டிக் 4ம் ஒரு டிஃப்ரெண்டான யூனிவர்ஸ்ல தான் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. மேபி அந்த ஃபென்டாஸ்டிக் 4 டீம்ல இருந்து யாராவது ஒருத்தர் ஆங்கர் பாயிண்டா இருக்கலாம். அண்ட் ரூமர் படி அந்த மூவிலையும் அவங்களோட யூனிவர்ஸ் அழிஞ்சிரும், எண்ட்ல அவங்க MCUக்கு வந்துருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி இந்த கான்செப்ட் அங்கேயும் அப்ளை ஆகுதோ என்னவோ. ஸோ இந்த ஃபேஸ் 6 ஃபுல்லாவே இந்த மாதிரி இந்த கான்செப்ட் ரிலேட்டடா, இந்த மாதிரி மல்டிவர்சல் ரிலேட்டடா தான் இருக்கும், இருந்தாகணும், வேற வழி இல்லை. ஏன்னா ஃபேஸ் 6க்குள்ள என்டர் ஆயிட்டாலே சீக்ரெட் வார்ஸ்க்கு ரொம்ப பெரிய டைம் இருக்காது. ஸோ ஹோப்ஃபுல்லி இட் எண்ட்ஸ் வெல். இந்த கான்செப்ட் சின்னதாக ஒரு சம்மரி மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா டெட்பூல டிவியை போயிட்டு அவங்க யூனிவர்ஸ்ல இருந்து டிவிக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஜஸ்ட் ஃபார் சம் ரீசன், அது படம் பார்த்தா தான் தெரியும். பட் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் உணர்றாங்க அது ஒரு தப்பு. அவர் வெளியே கொண்டு வந்ததுனால அவரோட யூனிவர்ஸ் அழிய போகுதுன்னு சொல்லி உணர்றாங்க. இட்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் த ரூமர். இதை யாரும் நம்பிட வேணாம். ஸோ அவரோட யூனிவர்ஸ் அழிஞ்சு போயிட்டதுனால கடைசியில MCUக்குள்ள அவரை இறக்கி விட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் டெட்பூல் அண்ட் உல்வரைனோட ஒரு சின்ன ஒரு மைனர் பிளாட்டா, ஒரு சப் பிளாட்டா இருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த டெட்பூல் அண்ட் உல்வரைன் மூவிக்கான ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப கிடைச்சிருக்க நியூஸ் படி ஏர்லி மே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட் எல்லாம் சொல்லல, வீக் எந்த வீக் வரும்னு சொல்லல. எனக்கு ஒரு சின்ன கெஸ் இருக்கு, இந்த டேட் கிட்ட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. May 15, அரௌண்ட் May 15 இந்த ட்ரெய்லர் டிராப் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. ஏன்னா அப்பதான் எக்ஸ்மென் 97ஓட லாஸ்ட் எபிசோட் ரிலீஸ் ஆகும். எக்ஸ்மென் 97ஓட ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன அதே வாரத்துல தான் டெட்பூல் அண்ட் உல்வரைனோட ஃபர்ஸ்ட் டீசரும் ரிலீஸ் ஆச்சு. ஸோ மேபி அதையே திரும்பவும் ஃபாலோ பண்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. அண்ட் இந்த ரூமர்ஸும் சிங்க் ஆகுது. ஸோ இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். எக்ஸ்மென் மூவிஸ் எல்லாத்தையுமே தமிழ்ல ரீகப் போடலாம். டெட்பூல் அண்ட் உல்வரைன் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கேன். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்பவே நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க தாட்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, which would help me a lot. See you soon. Bye.